இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக தொன்மையான மொழி தமிழ். இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக 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 பின்னாடி வந்த மொழி இந்தி. அவருடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவின் ஆட்சி மொழி எது என்று முடிவெடுக்கிற கருத்து முன்வைக்கப்படுகிற போது இந்திய மொழிகளில் எது தொன்மையான மொழியோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுது. அப்போது எழுந்து பேசுகிறார், இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் இருக்க வேண்டும். மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று சொல்லுகிறார். அப்போது ஜவஹர்லால் நேரு காகிதம் மில்லத் இஸ்மாயில் என்று பெயர் இருந்தவன, ஓ இவர் உருது மொழியைத்தான் கேட்பாருன்னு அவர் நினச்சிக்கிறார். என்ன சாஹிபு நீங்கள் உருதை கேட்பீங்கன்னு நினச்சா தமிழை கேட்குறீங்கன்னு. அதுக்கு நம்ம தாத்தா சொன்ன பதில், நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன். இஸ்லாம் எங்கள் வழி.